துதிக்கு பாத்திரரான உம்மை, துதிகளிலே பயப்படத்தக்கதான ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். எங்கள் மத்தியில கர்த்தர் ஆசீர்வாடுகிறபடி நாள் ஸ்தோத்திரம். எங்கள் துதிகன மகிமையாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உண்டாகட்டும். தொடர்ந்து நான் கடந்த திங்கட்கிழமை ஷேர் பண்ண பிராரம் நம்முடைய வந்து செல்லும் ஊழியர்களுக்காக எத்தனையோ, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த ஊழியர்களையும் நீங்கள் பேர் சொல்லி உங்களுடைய தனி ஜெபத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக ஊழியக்கார் முதிர் வயதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலங்களில் தேவனுடைய கிருபைகளை தாங்க வேண்டும். ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவின் வார்த்தையின்படி தேவன் தாமை கர்த்தருடைய தாசர்களை தாங்கத்தக்கதாக பலப்படுத்தி அவளுக்கு நீடித்த ஆயுசையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் அவர்கள் பேர் சொல்லி ஜெபிப்பீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். நான் ஜெபித்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜலத்தாப்பனே, இந்த அருமையான தாசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாக ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக தேசத்தில் கூட்டிச் சேர்த்த கிருபைக்காக நன்றி. ஆறுதலை கர்த்தர் நாம மைப்பட்ட கிருபைக்காக நன்றி. தேவனை விடுதலையோடு ஆராதித்தக்கதான பாக்கியத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி. உத்தம உள்ளத்தோடு தங்களை தாழ்த்தி நாமத்தை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எடுத்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கீகரித்த கிருபைக்காக நன்றி அப்பா. கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி. கொடுக்க முடியாத எங்கிருக்க பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் செய்து கொடுக்கும் தாசனை திருரத்தத்துக்குள் மறைத்து கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நிலைநிறுத்த போகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்திருக்கும் ஜெப வேலை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்கு நன்றி. எல்லாம் வல்ல கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. துரை தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு பாராட்டியிருக்கிற கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையினுடைய போதகருக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றினை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே மிக ஒரு முக்கியமான, இந்த கடைசி காலத்திற்கு அவசியமான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. பின்மாற்றம், பேக்ஸ்லைடிங். பின்மாற்றம், பேக்ஸ்லைடிங். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், ரட்சித்தார், அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய வருகையின் போது அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு யுகம் யுகமாய் இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளுகிறார். அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் நம்முடைய ஆசை. ஆனால் அதை காத்துக்கொள்ள, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையின் இறுதி வரை காத்துக்கொள்ள, தேவ நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற நாம் வாஞ்சிக்கிறோம், ஆசைப்படுகிறோம். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது இந்த நாட்களிலே ஒரு பக்கம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வருகிறார்கள், அநேக ஊழியங்கள் நடக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட இன்னொரு பக்கத்திலே பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஊழியக்காரர்களை குறித்து நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். எனவே எச்சரிக்கையாக இருந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. பின்மாற்றமா நமக்கா என்று எண்ணாமல், அது உண்டா இல்லையா என்று விவாதிக்காமல், அதனை குறித்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு உதவி செய்வார். பின்மாற்றம் இருக்கிறதா? வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? பின்மாற்றம் என்றால் என்ன? அது நம்மிடத்தில் இருக்கிறதா? அதனுடைய அறிகுறிகள் என்ன? டாக்டர்ஸ்ட போகும்போது கேட்பாங்க, அது இருக்கா, இது இருக்கா? அதே மாதிரி நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அதற்கான காரணங்கள் என்ன? the causes or the reasons. ஆனால் இவைகளை மட்டும் சுட்டி காட்டுவதல்ல வேதம். எல்லாவற்றிற்கும் ஒரு விடை கொடுக்கிறது, ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்கிறது. இந்த நாளிலே இவைகளை நேரம் அனுமதிக்கிறதை பொறுத்து இது மிகுந்த ஒரு முக்கியமான ஆழ்ந்த சத்தியம்.
நேரம் அனுமதிக்கிறதை பொறுத்து நாம் விரைவாக, தெளிவாக, எளிமையாக பார்த்து முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நாம் ஒருமுகப்படுத்தி, ஆண்டவரே எங்களோடு இந்த காலை வேளையிலே நீர் பேசும் என்று சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுவே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுவே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. மறுபடியும் விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. குயவரே குயவரே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழக்கூட ஆண்டவரே, உம்முடைய கிருபைதான் எங்களுக்கு வேண்டும். அந்த கிருபையைத்தான் நாங்கள் இன்று ஆராதித்தோம். அந்த கிருபையைத்தான் நாங்கள் மகிமைப்படுத்தினோம். அந்த கிருபை எங்களுக்கு தாரும். நாங்கள் திறந்த மனதோடு கற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பின்மாற்றம் என்பது உண்டா? இஸ் இட் ட்ரூ? அது உண்மையா? கிறிஸ்தவர்களுக்கு பின்மாற்றம் உண்டா என்கிற கேள்வி முதலாவது அநேகருடைய மனதிலே எழும்பும். உண்டு. வேதத்தில் ஆதாரம் அநேகம் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே பின்மாற்றத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியா 11:7 வாசியுங்கள். ஓசியா 11:7. ஓசியா 11:7. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், there is a tendency. அவங்களுக்கு அது பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பழக்கமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே வாசியுங்கள். எபிரேயர் 10:38 வாசியுங்கள். ஹீப்ரூஸ் 10:38. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. பழைய ஏற்பாட்டிலே லோத்து, சாம்சன், சவுல், தாவீது, சாலமோன், இஸ்ரவேல் மக்கள், இப்படி அநேக உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிற பொழுது பேதுருவை குறித்து, யூதாஸ்காரியத்தை குறித்து
கண்ணனாகிய அலெக்சாந்தர் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். தேமாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அநேக பாத்திரங்களை பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே பின்வாங்கி போனவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பின்வாங்குதலே 2 வகை உண்டு. ஸ்டான்லி அண்ணன் தன்னுடைய புத்தகத்திலே அதை அழகாக அது பிரித்து அவர் சொல்லுகிறார். ஒன்று, மறுபடியும் ஆண்டவர்கள் வருகிறவர்கள், இல்லது ஆண்டவர் விட்டு முற்றிலுமாக சென்று விடுகிறவர்கள். நீங்கள் எபிரேயர் 6:6 நீங்கள் வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்களை, முதலாவது வகையானவர்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் புதுப்பிப்பது கூடாத காரியம். அதைத்தான் நாம் உதாரணமாக யூதாஸ் காரியத்தை சொல்லலாம். ஆனால் தாவீது, பேதுரு போன்றவர்கள் அவர்கள் பின்வாங்கி போன நிலைமையிலும் தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி தேவனுடைய அன்பை மீண்டும் பெற்றுக்கொண்டு அவருக்கென்று பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே நாம் அநேக உதாரணங்களை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் பின்மாற்றம் என்றால் என்ன? வாட் இஸ் பேக் ஸ்லைடிங்? பின்மாற்றம் என்றால் என்ன? ஒரு மகன் போய் அப்பாட்ட கேட்டானா, எப்பா பின்மாற்றம்னா என்னப்பா வாட் இஸ் பேக் ஸ்லைடிங்? நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தவர் இப்போ நம்ம சர்ச்சை விட்டு அந்த சர்ச்சுக்கு போறாரு, அதான் பேக் ஸ்லைடிங் அப்படின்னாரு. அவன் உஷாரான பார்ட்டி, அவன் இப்போ உள்ள பிள்ளைங்க மாதிரி. உடனே அடுத்த கேள்வி கேட்கான், அப்ப அந்த சர்ச்சில் இருக்கிறவர் நம்ம சர்ச்சுக்கு வந்தா அது மனமாற்றண்டா அப்படின்ட்டாராம். அது சேஞ்ச் இன் ஹார்ட் அப்படின்ட்டாராம். என்னப்பா இது, நம்ம சர்ச்சில் ஒரு அந்த சர்ச்சுக்கு போனா அது பின்மாற்றம், அங்கிருந்து இங்க வந்தா அது மனமாற்றன்றீங்களே அப்படின்னு சொன்னானா. அநேக சமயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பின்மாற்றம் என்றால் நம்ம சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருந்தவர் இப்போ இங்கே வரல, அவர் சிஎஸ்ஐ போகிறாரு, அந்த சர்ச்சுக்கு போகிறாரு, இந்த சர்ச்சு போகிறாரு, அந்த இதுக்கு போகிறாரு, டினாமினேஷன் போகிறாரு, அவ்வளோதான், அவர் பின்வாங்கி போயிட்டாருன்னு நம்ம கட்டம் கட்டி விட்டுருவோம். ஆனால் பின்மாற்றம் என்பது என்ன? அன்னைக்கு ரெஜிலி ரொம்ப அழகா இன்னைக்கு நடத்தும் போது அது சொன்னார். பின்மாற்றம் என்பது என்ன? பழைய ஏற்பாட்டிலே பின்மாற்றம் என்பதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? Return to the old life of sin, old life of sin and worship of false gods. விக்கிரக ஆராதனை செய்தார்கள், பழைய பாவ வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும்போது தேவனை விட்டு உலகத்தின் பின்னாக செல்லுதல், தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதற்கு பதிலாக இன்று உலக காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதுதான் பின்வாங்குதல், அதுதான் பின்வாங்குதல். தேவனை விட்டு விலகுதல், தேவனை விட்டு விலகுதல். நீங்கள் வீட்டிலே சென்று 1 ராஜாக்கள் 11:9 நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். தேவனை விட்டு விலகுதல் 1 ராஜாக்கள் 11:9. தேவனுடைய அன்பை விட்டு விலகுதல் நாம் வெளிப்படுத்தினல் 2:4 வாசிக்கிறோம். எபேசு சபைக்கு அங்கே சொல்லப்படுகிற பொழுது, ஆதி அன்பை விட்டாய் என்று உன்பேல் எனக்கு குறை உண்டு. ஆதி அன்பை விட்டாய் என்று குறை உண்டு. தேவ அன்பை விட்டு விலகுதல். கலாத்தியர் 1:6-7 வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 1:6-7 வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புதல். நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் சுவிசேஷத்தில் நிலைத்திருக்காமல் வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புதல். சுருக்கமாக எளிமையாக சொல்வதென்றால் தேவனை விட்டு விலகி போகுதல், தேவனுடைய அன்பை விட்டு விலகி போகுதல். அதான் ரெஜிலின் சொன்னார், நம்ம சர்ச்சுக்கு வருவோம், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருப்போம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். பின்மாற்றத்திற்கு விளைவுகள் உண்டு. கான்சிக்வன்சஸ், கான்சிக்வென்ஷியல் எஃபெக்ட்ஸ், விளைவுகள் உண்டு. பின்மாற்றம் அடைகிற போது அதனுடைய விளைவுகள் பயங்கரம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 38 நீங்கள் வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். அதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். நான் இதை சற்று ஆழமாக தியானித்தேன், ஆனால் எல்லாவற்றையும் நாம் போய் சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் பத்தாது. நீங்கள் சங்கீதம் 38 தியானிக்கிறவர்கள் வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். சரீரப்பிரகாரமான துன்பம், அங்கே பின்வாங்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே, பாவம் செய்த அந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்ட தாவீதுடைய சங்கீதத்திலே 3, 5, 7 நீங்கள் வாசிக்கும் போது சரீரப்பிரகாரமான துன்பங்கள், 4, 6, 8 வாசிக்கும் போது எமோஷனல் சஃபரிங், மென்டல் சஃபரிங்,
மன அளவிலே இருதயத்திலே பாதிக்கப்படுகிறது. 11ஆம் வசனத்தை 38:11 வாசிக்கும் போது உறவிலே பாதிப்பு, அவமானம், நிந்தனைகள். தேவனை விட்டு ஒரு மனிதன் பின்வாங்கி போகும்போது உறவிலே பாதிப்பு ஏற்படுத்துகிறது. உபயோகமற்று போகிறோம். மத்தேயு 5:13 வாசிக்கிறோம், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே. ஒரு மனிதன் தேவனிடத்தில் வந்து, ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய அன்பை பெற்று அதிலே முன்னேறி செல்கிறவன், அவன் பின்னேறி சென்றால், பின்மாற்றம் அடைந்தால் அவன் உபயோகமற்று போகிறான். லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை நீ வாசித்து பாருங்கள். கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. கொஞ்சம் அப்படி நீங்க யோசித்து பாருங்க. சரீர பிரகாரமாக பாதிக்கப்படுகிறோம், நம்முடைய ஆத்மாவிலே பாதிக்கப்படுகிறோம், நம்முடைய உறவிலே பாதிக்கப்படுகிறோம், நாம் உபயோகம் இல்லாமல் போகிறோம், தேவ ராஜ்யத்தை நாம் இழந்து போகிறோம். நீதிமொழிகள் 14:12 வாசிக்கிறோம், அவைகள் மரணத்துக்கு ஏதுவான வழிகள் என்று அங்கே வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. பின்மாற்றத்தினுடைய விளைவுகள் பயங்கரம். பின்மாற்றம் உண்டு என்று பார்த்தோம். பின்மாற்றத்தினுடைய டெஃபினிஷன் என்ன, அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம். பின்மாற்றத்தினுடைய விளைவுகள் என்ன என்று பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான காரியம் செய்ய போகிறோம். நம்மகிட்ட இருக்கா, டாக்டர்கிட்ட போனா என்ன உங்களுக்கு என்ன அப்படிம்பா, சார் தலைவலி. தலைவலின்னா எப்படி, இப்படி படிக்கும்போது இருக்கா அப்படின்னு. அப்படின்னா அவர் என்னன்னா இது வந்து கொஞ்சம் ஐ ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம சொல்லதை வச்சுக்கிட்டே அவர் அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பார். அப்புறம் நம்ம சொல்லி முடிச்ச பிறகு இப்போ அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டு கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ போட உடனே இன்சூரன்ஸ் இருக்கா, அந்த கடன்னு எழுதி கேட்குறது ஒன்றும் கிடையாது. என்ன சார் ஒன்றும் பார்க்கல, அவ்வளோதான் போங்க. எல்லா டெஸ்ட்டும் உலகத்தில் என்ன டெஸ்ட்லாம் உண்டு, நல்ல டாக்டர்ஸ்லாம் நிறைய அருமையான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இப்போ ஒரே கேள்வி, போன உடனே இன்சூரன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருந்தால் உங்களுக்கு தனி ட்ரீட்மெண்ட் போங்க, எல்லா டெஸ்ட் இல்லைன்னா இந்த பக்கம் போங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப சுருக்கமான மருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல பின்மாற்றம் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்று நாம் எனக்கும் சேர்த்து நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நான் 7 கேள்வி கேட்கிறேன். பொறுமையா, அமைதியா, யாரும் கையெல்லாம் தூக்க வேண்டாம், எழுந்துலாம் நிற்க வேண்டாம். அதெல்லாம் நம்ம சபையில் கிடையவே கிடையாது. பாஸ்டர் அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. எல்லாம் இருதயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நாம் தியானிப்போம். நம்ம முதலாவது நம்முடைய இருதயத்தின் நோக்கம், ஃபோக்கஸ் ஆஃப் அவர் ஹார்ட். இருதயத்தின் நோக்கம் தேவனை விட்டு உலகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது. இருதயத்தின் நோக்கம் தேவனை விட்டு உலகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறதா? இரண்டாவது கன்சர்ன், நம்முடைய கவனம், நம்முடைய கரிசனை தேவன் மீது இருந்தது, தேவ ராஜ்யத்தின் மீது இருந்தது, அதனுடைய விரிவாக்கத்தின் மீது இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொத்து, நம்முடைய செல்வாக்கு இப்படின்னு திரும்பி விட்டதா? நம்முடைய கரிசனை, தேவன் மீது இருந்த கரிசனை இப்பொழுது நம் மீது திரும்பி இருக்கிறதா? இரண்டாவது கேள்வி. ரட்சிக்கப்பட்ட புதிதிலே அளவற்ற அன்பு கொண்டிருந்தோம் தேவன் மீது. passionate love, அதீத அன்பு, காதல் அப்படி சொல்லலாம். இன்னைக்கு அது எப்படி இருக்கு? அதே மாதிரி இருக்கா அல்லது குறைஞ்சிருக்கா? ஒரு காலத்தில் பரிசுத்த குறைவு ஏற்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு தவறு செய்யும் போது நமக்கு ஒரு பயம் வந்துச்சு, ஒரு நடுக்கம் வந்துச்சு, ஒரு தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வரும். இன்னைக்கு அப்படின்னு இருக்கா? நாம தான் யோசிச்சு பார்க்கணும். பரிசுத்தத்தை குறித்த, பரிசுத்த குறைவை குறித்த ஒரு அலட்சியம் நமக்கு தோன்றுகிறதா? ஜெபம், வேத வாசிப்புன்னா அன்னைக்கெல்லாம் ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னால் அப்படியே உள்ளத்தில் ஒரு பரவசம் தோன்றும்,
ஒரு ஆசை வரும். ஜெப அறையிலிருந்து வெளியே வரும்போது ஒரு மன நிறைவு வரும். அதெல்லாம்